வெல்கம் டு பிடிஎம் சமையல். வாங்க இன்னைக்கு அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் நல்லா கல்லுப்பு போட்டு ஒரு 4 தடவை நல்லா அலசி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பூண்டை எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். இந்த கீரை பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வாங்க இப்போ கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறையா தேவையில்லை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், பூண்டு போட்டுக்கணும், கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோம் லைட்டாக. இது கூட இப்போ நம்ம கீரையை நம்ம சேர்த்துக்கோம். மெதுவாக கிண்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளித்து விடுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க, தெளித்து மட்டும் விட்டால் போதும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படியே தண்ணி லைட்டாக அப்படி தெளித்து விட்டாச்சு. உப்பு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கீரை நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நல்லா நம்ம சுருளை வதக்கிட்டோம். நல்லா கீரை வெந்துருச்சு. இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நேரம் கிளறாதீங்க, சும்மா இந்த அளவுக்கு கிளறினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். கலந்து தான் கொடுக்குறேன். இப்போது அவ்வளோதாங்க, கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.